உங்கள்கிட்ட பேசணும். பாப்பா எப்படி இருக்கீங்க? ஹலோ அங்கிள், நான் நல்லா இருக்கேன். ஏன்னா ஃபுல் ஸ்விங்ல வந்துட்டீங்க போல. பர்சன்டேஜ் போன தடவை அதிகமாயிடுச்சுமா. இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கிள், அப்பா கிட்ட சொல்ல வேணாம் தான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லு சொல்லு பாப்பா. பக்கத்துல யாரும் இல்லையே? பக்கத்துல யாரும் இல்ல பாப்பா. அந்த ட்ரிப்ளிகன் தொகுதியில ஜிஎல்சிஓ சுந்தர் தனியா ஓட் போட போறதா நியூஸ் பார்த்தேன். ஒரு லூசு பையன். அவன் ஒருத்தனுக்காக பாவம் வெங்கடேஷ் தொகுதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அத பத்தி சொல்லணும் தான் நான் முக்கியமா போன் பண்ணேன். அவன் சாதாரண ஆள் இல்ல, பயங்கரமான மூலக்காரன். அவன் யாரா இருந்தா என்னம்மா, அதெல்லாம் நம்ம கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. போன வருஷம் அவன் கனடா வந்தான், 3 வாரம் தங்கினான். 3வது வாரம் எல்லா டிவி நியூஸ் பேப்பர்லயும் அவன் தான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். ஒரு பெரிய ஐடி கம்பெனியை மூடிட்டான். 22,000 ஸ்டாஃப் வெளியில துரத்திட்டான். அதுல 10,000 பேரு நாட்டை விட்டே போயிட்டாங்க. அதோட இம்பாக்ட் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அவன் கிட்ட எந்த வம்பும் வச்சுக்காதீங்க. நாம தான் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிட்டுமே பாப்பா. அவங்கிட்ட ஒரே ஒரு ஓட்டு தான் பாப்பா இருக்கு. நான் சொல்றது கேளுங்க, 3 கண்ட்ரிக்கு அவன் வரவே கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் அவனை பேன் பண்ணிருக்கு. அவன் பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. சரிம்மா. அவன் கிட்ட ஏதாச்சும் பேசுனீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் பேசவே இல்ல. நல்ல வேலை. அவன் இந்தியால இருந்து கிளம்புற வரைக்கும் அவன் கூட எதுவுமே வச்சுக்காதீங்க. பாய் அங்கிள். பாய்மா. காலையில தண்ணி அடிச்சிட்டு ஏதோ உளறி கூட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த தம்பி நல்லபடியா சிரிச்சுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது தானே போனேன். ஒருவேளை இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? ஜிஎல்சிஓ நம்ம ஊர் ஆளா இருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கு சார். சார் உங்க ஓட்டை நீங்க காசு கொடுத்து தான் வாங்கினாங்கன்னு சொல்றாங்களே சார். சொந்த ஓட்டே காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கு நான் வெக்கப்பட தேவையில்லை, நாடு தான் வெக்கப்படணும். நான் வக்கீலுக்கு தான்ப்பா காசு கொடுத்தேன், ஜட்ஜுக்கு இல்ல. ஒரு ஓட்டு அதை வச்சு என்ன சார் கிழிக்க போறீங்கன்னு கேட்க வரீங்க அதானே? ஆமா சார். பாத்தீங்களா, ரிப்போர்ட்டர் ஒரு ஓட்டை வச்சு என்ன கிழிக்க போறீங்கன்னு கேக்குறாரு. நான் தான் சுந்தர் ராமசாமின்னு வேற ஒருத்தன் என் ஓட்ட போடுறான். கவர்மெண்ட் அதை ஒத்துக்குது. நானும் அது வேடிக்கை பார்த்தா நாளைக்கு என்ன நம்பி ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணுவா? அப்போ கள்ள ஓட்டு போடப்பட்டு ஒன்னும் பண்ணாம இருந்தவங்க எல்லாம் பொண்டாட்டியை இன்னொருத்த கையை பிடிச்சி இழுத்தாலும் வேடிக்கை பாப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சார். கள்ள ஓட்டு போடப்பட்டவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஓட்டு கேட்கணும்னு தூண்டுறீங்களா? யாரு கேட்டது? கிளாப் பண்ணு. தூண்டிதான் விடுறா நண்பா. யூ ஆர் கரெக்ட். எனக்கு ஓட்டு கிடைச்சப்பவே அது சட்டமாயிடுச்சு. ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைத்தால் அதே போன்ற வழக்கில் அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாங்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் கிடைக்கும். இப்படி 49P சட்டம் இருக்கிறது தெரிஞ்சும் ஓட்டை திரும்ப கேட்காம சும்மா இருந்தாங்கன்னா, உன் ஓட்டை இன்னொருத்தன் போட்டு நீ சும்மா இருந்தனா நீ எப்பேற்பட்டவன்னு அதான் நான் முன்னாடியே சொன்னனே. அது சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல, இவ்வளவு திமிராவா சொல்வீங்க? என்ன பண்றது, நம்ம ஊர்ல பாதி பேருக்கு அறிவே இல்ல. சாரி உட்காருங்க. சாரி, மன்னிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல பாதி பேர் புத்திசாலி. பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் சொன்னேன். முன்னாடி சத்தம் போட்டீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. அதான் ஒரே விஷயத்த நெகட்டிவா சொல்லும் போதுதான் அதுக்கு ரியாக்ஷன் வேகமா இருக்கும். That is called marketing. நான் திமிரு தெரியுமா? நக்கலா பேசுறேன். என் ஓட்ட கூட தான் எவனோ போட்டான். 49P படி என் ஓட்டையும் அவன் கொடுத்தாகணும். அவன் மட்டும் தான் வச்சியா? ஓட்டை திருப்பி கேட்கலன்னா பொண்டாட்டியை விட்டு கொடுக்கற மாதிரி பேசியிருக்கான். கூகுள்ல 49P ன்னு சர்ச் பண்ணா டீடைலா அந்த லா வருதுடி. ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைத்தால் அதே போன்ற வழக்கில் அதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாங்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லோருக்கும் கிடைக்கும். எந்த வீடியோ அமுக்குனாலும் அவன் பேசுறதுதான் முதல்ல வருதான். அப்படி செட் பண்ணி வச்சிருக்கான்.
அவன் அங்கதானே வேலை பாக்குறான். ஒரு கார்பரேட் ஆளு இங்க வந்து ஓட்டு வாங்கியிருக்கான். கள்ளக்குறிச்சியில இத்தனை ஓட்டு கள்ள ஓட்டா போட்டிருக்காங்க. நம்மளும் திருப்பி வாங்கணும். பொள்ளாச்சியில இவ்வளவு பேர் ஓட்ட கள்ள ஓட்டா போட்டிருக்காங்க. நாம நம்ம ஓட்ட திருப்பி கேட்கணும். அச்சா, ஏகப்பட்ட பேர் கேஸ் போட ரெடியா இருக்காங்கடா. ஆனா காசு தான் இல்ல. நம்ம ஆஜராகும்டா. திருச்சி லா காலேஜ் பசங்க வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஓட்ட கள்ள ஓட்டு போட்டிருந்தா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியோட ஃபில் பண்ணா நமக்காக கேஸ் போடுறாங்க. அந்த லிங்க் அனுப்பிடுங்க மாமி. என் ஓட்ட கூட எவனோ கடங்காரன் போட்டுட்டான். எல்லாரும் ஆதார் கார்டு ஓட்டு கையில வச்சுக்கோங்க. எல்லாரும் ஃபைல் பண்ணலாம். இப்ப 28,000 பேர் கேஸ் போட்டிருக்கானுங்க. இன்னும் போகுது. ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் திரு மாசிலாமணி உரிமை கோர உள்ள நிலையில் தங்கள் ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டிருப்பதாக லட்சக்கணக்கானவர்கள் வழக்கு போட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் உருவாக்கியுள்ள ஆப் மூலம் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். மை குட்னஸ், 3,30,000 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. இவ்வளவு பேர் கேட்கும் போதுதான் தெரியுது கள்ள ஓட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு இந்த எலெக்ஷன்ல. இது வரைக்கும் 3,60,000 பேர் சார். அவங்களுக்கும் ஓட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. குட். தேங்க்யூ சார். இவங்க எல்லாரும் அட்வொகேட் ஜெத்மலானி சாரோட ஜூனியர்ஸ். என் கேஸோட சேர்ந்து இந்த கேஸையும் அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கு பின்னாடி நான் இருக்கிறது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம். ஹே காய்ஸ், உங்க எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வர சொன்னேன். இது என்னோட ஊரு. வந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை. நான் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகலாம். இங்க கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் இன்னைக்கே இப்பவே திரும்ப போலாம். Mr. Sundar, we guess you're in trouble, but you need us. Sir, don't worry. Till the time that we are here, nobody can do anything to you. அப்படியா? No, sir. Even when you're not here, no one can touch you. ஓகே, நீங்களாம் புறப்படுங்க. நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வேலை முடிஞ்சது வந்துடுறேன்.